மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை நள்ளிரவு 12 மணி ஒரு பொதுக்கூட்டம் முடித்து விட்டு அவருடைய டி நகர் ஆஃபீஸ் போகிறாரு. இப்போ நினைவில்லமாக இருக்காது. அப்பொழுது அவருடைய உதவியாளர் மரியாதைக்குரிய மகாலிங்கம் சார் என்ன பண்ணுறாரு, தலைவர் எங்கே வரப்போற சொல்லிட்டு தூங்குறாரு டி நகர் ஆஃபீஸில் உள்ள. அப்போது தலைவர் என்ன பண்ணுறாரு, காவலாளி கிட்ட, அவர் பேர் பகதூர், மகாலிங்கம் எங்கேயும் கேட்குறாரு, மேலே இருக்கான்னு சொல்கிறாரு. இங்கே மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் ஷூ போட்டிருப்பார். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சவுண்டு டக்கு டக்குன்னு கேட்கும். இதை கவனித்த ஊழியர்கள்லாம் பண்ணுவாங்க, அலாட்டாக இருப்பாங்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணிருக்காரு, அன்றைக்கி ஷூவை கழட்டிட்டு பொறுமையாக உள்ளே வராரு. ஏனென்றால் மகாலிங்கம் சார் தூங்குறாரு, அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக. உடனே அந்த காவலாளி பகதூர் என்ன பண்ணுறாரு, மகாலிங்கம் சார் காதுகிட்ட போயிட்டு சார் சார் அப்படின்னு பொறுமையாக சொல்ல அவர் எழுந்திருக்காரு. கண் விழித்து பார்த்தால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு தந்தையை போல மகாலிங்கம் சாரை தலையை அப்படியே கோதி விட்டுறாரு தூங்குறதுக்கு. அவர் கண் விழித்து பார்த்து பிரமிச்சு போனார், பயந்து போயிட்டாரு. அதன் பிற்பாடு மகாலிங்கம் சார் என்ன பண்ணாரு, கண் விழித்து பார்க்குறாரு, தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து போகிறார். ஏன்னா தலைவர் எங்கே இருக்காரு, இவர் எங்கே இருக்காரு சொல்லிட்டு அவருக்கு வார்த்தையே வரலையாம்.